வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்மளோட ஹேர் க்ரோத்தை அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு பயங்கரமான ஹேர் ஃபால் இருந்தது அப்படின்னா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமான சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஹேரை நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சீரம் மாதிரி டானிக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். அந்த டானிக் யூஸ் பண்ணி ஹேரில் நம்ம பார்த்திங்கன்னா மசாஜ் பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும், முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், முடிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா, அது சும்மா ஒரு 2 இனிக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இவ்வளோ தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளோ வேணும்னாலும் சேர்க்கலாம். உங்கள் விருப்பம் போல் ஒரு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ முருங்கைக்கீரையை நான் பார்த்திங்கன்னா நல்லா இந்த காம்போடையே பிச்சு போட்டிருக்கேன். காம்புலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் இருக்குது. ஸோ காம்பை தூக்கி போடாமல் அந்த காம்பையும் பிச்சு போட்டுக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கேன். ஆளி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போல்லாம் எல்லா மார்க்கெட்லேயும், சூப்பர் மார்க்கெட்லேயும், பக்கத்தில் கூடிய மளிகை கடைகளில் கூட கிடைக்கிது. ஸோ ஈஸியாக வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அடுத்து நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி சேர்த்துருக்கேன். நமக்கு தேவையான பொருட்கள் 3 தான். ஒன்று பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை, இன்னொன்று ஃப்ளாக்ஸ் சீடு, 3வது அரிசி. இப்போ முருங்கைக்கீரையை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுட்டு இதில் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1.5லேருந்து 2 டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் பக்கம் அப்படியே வச்சுருங்க, ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த அரிசி நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் சேர்த்திங்க இல்லையா 1.5 டம்ளர் தண்ணி, அது ஒரு 3/4 டம்ளர் தண்ணியாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சரியாக இருக்கும். இப்போது அப்பப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கிளறி கொடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட் அடியில் போய் உட்காந்துரும், அப்படியே ஒரு மாதிரி கட்டி ஆயிரும். ஃப்ளாக்ஸ் சீட் கொதிக்க வைக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஜெல்லி ஆகட்டும் வரும். ஸோ ரொம்ப நேரமும் ஃப்ளாக்ஸ் சீடை கொதிக்க வைக்கக்கூடாது. மீடியமாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த ஒரு டானிக் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது ஜெல்லி ஃபார்மில் ஆகிட்டு நம்மளால் அப்ளை பண்ண முடியாத ஒரு கன்சிஸ்டன்சிக்கு ஆகிரும். இப்போது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணியோட கலர் பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் இறக்கி வச்ச கையோட வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீட் இன்னும் திக்காயிரும். நம்மளால் பார்த்திங்கன்னா வடிகட்ட முடியாது. அப்புறம் ஒரு துணியில் போட்டு நல்லா இருக்க புழிஞ்சு அந்த ஜெல்லை தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சூட்டோடே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி இந்த பொருட்களை தூக்கி போட வேணாம், இதையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த தண்ணி நல்ல சூட்டோடு இருக்கு இல்லையா, இதை நம்ம சூட்டோடு பயன்படுத்த முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் பயன்படுத்த போகிறோம். ஆனால் இதில் ஒரு பொருள் இப்போ சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் இந்த டானிக்கை ஹேரில் யூஸ் பண்ணும்போது ஆயில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆயில் சேர்க்க வேண்டியதில்லை. சப்போஸ் ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், விளக்கெண்ணெய் கூட சேர்க்கலாம். இந்த ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு ஹேரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மைல்டாக கைகளை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேர் ஃபுல்லாக நல்லா இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். முடி கொட்டின இடத்துல புது முடிகளை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நல்லா டார்கெட் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் பக்காவாக இருக்கும். இப்போது இதை தூக்கி போடாமல் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு அதை ஹேருக்கு ஒரு பேக்காக பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ 2 மெத்தடும் நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணலாம். நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு பொருட்கள்லையுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா நம்ம முடிக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் தான். முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கும் அடர்த்தியாகவும் கருகருன்னு நீளமாகவும் வளர வைக்கிறதுக்குமான தேவையான சத்துக்கள் தான் இதில் இருக்குது.
ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரியே 2 மெத்தடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஹேருக்கு சம்மந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.